இப்ப கூட என்ன கேட்டாங்க, ஒரு 4 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் போய் அவர்கிட்ட பேசி சரிப்படுத்திடலாம் தானே சொல்றாங்க. சரி விடு, இப்ப உனக்கு அதனால என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஒரு பொண்டாட்டியா என்னோட இடத்துல இருந்து பார்த்தா இது பிரச்சனை தான் சிவா. சரி, இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது? புரியல, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சொல்லுங்க. உன்னோட பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது? நான் ஹஸ்பண்டா நடிச்சதா, அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொன்னதா, இல்ல துளசி மனைவியா நடிச்சதா? அதாவது துளசியோட அப்பா உன் கோவத்துக்கு காரணம் எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் கேக்குறேன். ரொம்ப இன்டென்ஷனலா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். என்னோட பிரச்சனை நீங்க ஹஸ்பண்டா நடிச்சது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஜனனி, நான் துளசிக்கு ஹஸ்பண்டா நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ல போனா நான் இன்னும் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் தான். என்கிட்ட துளசிக்கு உரிமை இருக்கு. துளசிய ஒய்ஃபா பாக்குற உரிமை எனக்கும் இருக்கு. எங்களுக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகல ஜனனி. நான் கட்டின தாலி இன்னும் அவங்க கழுத்துல தொங்கிட்டு இருக்கு. ஆனா நாங்க 2 பேருமே அப்படி இல்ல. ஜனனின்னு ஒருத்தி எப்ப என் வாழ்க்கையில திரும்ப வந்தாளோ அந்த நிமிஷமே துளசி என்னை விட்டு ஒதுங்கிட்டாங்க. நானும் ஒதுங்கிட்டேன். துளசி வேற, ஜனனி வேற. அன்னைக்கே தாலியை கட்டி கொடுத்துட்டு போக துளசி ரெடி ஆயிட்டாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் தாலியை கட்டக்கூடாது, டிவோர்ஸ் வாங்கணும், டிவோர்ஸ் வாங்காம வெளியே போனா மறுபடியும் பிரச்சனை, அப்படி இப்படின்னு சொல்லி துளசியை இங்க தங்க வச்சீங்க. அதுல உனக்கும் பங்கு இருக்குல்ல. ஆனா இப்ப நீ துளசியை மட்டும் அசிங்கப்படுத்தல, என்னையும் சேர்த்துதான் அசிங்கப்படுத்திட்டு இருக்க. அப்போ எனக்கு பொசசிவ்னஸ் இருக்க கூடாதா? பொசசிவ்னஸ் வேற, சந்தேகம் வேற. துளசி நினைச்சிருந்தா என்கிட்ட சண்டையை போடலாம். சிவா எனக்கு வேணும்னு சொல்லிருக்கலாம். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி எதுவுமே பண்ணலையே. ஆசை கணக்குல என் கூட ஒரே ரூம்ல இருந்தாங்க. அவங்க மட்டும் நினைச்சிருந்தா நானும் துளசியும் ஆப்வியஸா பிசிக்கலா ஒன்னா இருந்திருப்போம். துளசியால என்ன மாத்திருக்க முடியும். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. நான் தான் வெரைட்டி வெரைட்டி அவங்களை காதலிச்சிருக்கேன். 100 நாள்ல அவங்களை ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன்னு நான் சபதம்லாம் போட்டிருக்கேன். ஆனா துளசி கொஞ்சம் கூட சபலப்படலையே. துளசி மாதிரி ஒரு ஒழுக்கமான பொண்ணாலதான். அண்ணி, நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? லவ்வா? அந்த கன்றாவிதான் எனக்கு வர மாட்டேங்குதே, என்னத்த பண்ண? அண்ணி, இது வேற அண்ணி. வேறனா? என்ன பண்ண போற? நேரா உங்க அப்பா கிட்ட போய் இப்படி இப்படி நடந்துருச்சு, இப்படி ஆயி போச்சு, துளசி அண்ணி டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு துளசி அண்ணினா ரொம்ப பிடிக்கும், நீங்க ஏதாவது பண்ணி சிவானா கூட சேர்த்து வாங்கன்னு சொல்லட்டா? ஏதாவது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்ல. இந்த வீட்டை விட்டு நீங்க போகாம இருப்பீங்கல்ல. எப்படி? எப்படின்னா 2 பொண்டாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு துளசி அண்ணி வேணும். இந்த சிரிப்ப சம்மதம் எடுத்துக்கிட்டு உங்க அப்பா கிட்ட நைஸா போட்டு கொடுக்கட்டா? மொட்டப்பட போற கோலத்தை போட்டு முடியுமா? அண்ணி, அண்ணா வராரு, நான் அப்படியே உத்தரவு வாங்கிக்கிட்டா? ஒழுங்கா கோலத்தை முடிச்சுட்டு போ. இப்பவே துளசி யாரு, ஜனனி யாரு? துளசிக்கும் சிவாவுக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இனிமே அவங்க 2 பேரும் சேரவே முடியாது. ஜனனி தான் இந்த குடும்பத்து மருமகன்னு அந்த ஆளு மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்றதுதான் நல்லது. அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொன்னீங்களே. அது நமக்கு தெரியும். நமக்கு தெரியும்னா அவருக்கு தெரியாதே. பாயிண்ட். புரியல, என்ன தெரியும் என்ன தெரியாது? ஹலோ, சிம்பிளா சொன்னா இந்த டிராமாவை இப்பவே ஸ்டாப் பண்ணணும். அவருக்கு தெரியப்படுத்துறத தவிர வேற வழியே இல்ல. இது உன்னோட வாழ்க்கை, நீதான் இத காப்பாத்திக்கணும். சிவா உனக்கு மட்டும் புருஷனா இருக்கணும்னு நீ நினைச்சா, கவலைப்பட்டா, உடனடியா அவர்கிட்ட போய் நீதான் ஜனனி, நீ மட்டும்தான் சிவாவுக்கு பொண்டாட்டி, அந்த துளசி இல்ல,
அந்த துளசி ஏமாத்தி உள்ள வந்தவ. ஆனா சிவா அதை ஏத்துக்கல, வெறுப்புல இருக்காரு. ராசு மாமா சொன்னதுனால சிவாவும் சேர்ந்து நடிக்கிறாருன்னு தெளிவா சொல்லிட்டா நீ தப்பிச்சுக்கலாம்ல. சொல்லிதான் ஆகணுமா? ஆனா நாங்க சொன்னதா சொல்லக்கூடாது. சொல்றதும் சொல்லாததும் உன்னோட விருப்பம். ஆமா, நாங்க சொல்லி கொடுத்து நீயும் அத போய் சொல்லி அதனால குடும்பத்துல பிரச்சனை நடக்க கூடாது. சரியா? நடந்தா நாங்க பொறுப்பில்ல. ஏன்னா உன்கிட்ட நாங்க இத யாரும் சொல்லல. நாங்க கம்பல் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு இதுல சம்பந்தமே இல்ல. நீ தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை. நீ என்ன வேணாலும் டிசைட் பண்ணிக்கோ. நானும் துளசியும் சிவாவை ஷேர் பண்ணிப்போம். சிவாவுக்கு 2 பொண்டாட்டி. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு நீ சொன்னா எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன். இல்ல நோனோ, நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். சிவாவுக்கு எப்பவும் நான் தான் ஒய்ஃப். நான் மட்டும்தான் ஒய்ஃப். சோ துளசி அப்பா கிட்ட சொல்றதும் சொல்லாததும் உன்னோட விருப்பம். நீ தான் டிசைட் பண்ணணும். ஏமா ஜனனி, என்ன பண்ண போற? சொல்ல போறியா? இல்ல சொல்லாம மறைச்சிட போறியா?